இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஒரு அடி அடிங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். இந்த வீடியோ யாருக்காகனா நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் யூடியூப்பில் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு வீடியோ போட சொல்லி, அவருக்காக இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ. ஹாய், ஹலோ நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் வீட்டில் சேஃப்டியாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்டிப்பாக டைட்டில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. எஸ், கப்பி ஃபிஷ்ஷோட ப்ரீடிங், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ், அப்புறம் என்னோடய ஓன் ப்ரீட், நான் ப்ரீட் பண்ணி ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன், அந்த கிளிப்பையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மேல் அண்ட் ஃபீமேல் கண்டுபிடிக்கணும். இந்த பிக்சரை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக இருக்கும் இந்த பிக்சர். ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேலுக்கு வந்து டைல் நல்லா ப்ராடாக இருக்கும், பட் ஃபீமேலுக்கு அப்படி இருக்காது, சின்னதாக இருக்கும். மேல் ஃபீமேல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட்லி ஆஃப் த பீப்புள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கு, பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை நண்பா, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு மேல் ஒரு 3 ஃபீமேல், இல்லைனா 2 மேல் ஒரு 6 ஃபீமேல் அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது நல்லா வந்து ஃபீட் பண்ணுங்கள். ஒரு 1 வீக்குக்கு கண்டிப்பாக நீங்கள் 1 வீக் வச்சு கண்டிப்பாக ஃபீட் பண்ணணும். வார்ம்ஸு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க. 1 வீக் வச்சு ஃபீட் பண்ணுங்கள். 1 வீக் அப்புறம் மேல் எடுத்து உள்ளே போடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இல்லை 3 நிமிஷம் கழிச்சு ஃபீமேல் எடுத்து உள்ளே போடுங்க. போட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே துரத்த ஆரம்பிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து பிளான்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பிளான்ட் கண்டிப்பாக வச்சே ஆகணும். ஏன்னா வந்து ஹைடிங்க்கு அதுவும் இருக்கும், அதுவும் இல்லாமல் பேபிஸ்க்கு அதுக்கு தேவைப்படும் பிளான்ட்டு. நான் வந்து பிளான்ட் எதுவுமே வைக்கல, எனக்கு அது வந்து எதிர்பார்க்காத டைமில் வந்து ப்ரீட் ஆச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு பிளான்ட் எதுவுமே தேவைப்படல. ஆனால் நீங்கள் வந்து பிளான்ட் வச்சு ப்ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபிஷ் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வரும், பேபிஸ் கொஞ்சம் ஹெல்த்தியாகவே பிறக்கும். இப்போ வந்து டிப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துட்டேன். அப்புறம் அதை தனியாக எடுத்து நல்லா ஃபீட் பண்ணுங்கள். ஒரு 1 வீக் வந்து ஃபீட் பண்ணுங்கள். 3வது வந்து மேலையும் ஃபீமேலையும் உள்ளே விடுங்க, பிளான்ட் வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து நீங்கள் கிளாஸ் டேங்க்கில் பண்ணுறதை விட வேறு எதுனா ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சிமெண்ட் டேங்க் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெட்டர், அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து பாண்டில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா கிளாஸ் டேங்கில் வந்து அவ்வளோ ஆகாது. ஓகே, இப்போது நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்னோட கப்பி. ஸோ இதுதான் வந்து நான் சொன்னது. இது வந்து ஆல்ரெடி நான் வந்து வேறு ஒரு வெப்சைட்டில் நான் போட்டிருக்கேன். யூடியூப்பில் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை இந்த மாதிரி போடுறது. ஸோ போட்டிருந்தாலும் நோ ப்ராப்ளம். இது வந்து இதுதான் என்னோட கப்பி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்க, வேறு யாருக்குன்னா தெரியலனா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாரும் வீட்டில் சேஃப்டியாக இருங்க. பாய்.